ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிளைமேட்லாம் மழை கிளைமேட்லாம் நல்லா முடிஞ்சு நல்லா வந்து சூரியனும் வெளிச்சம் தர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து டின்னர் ரெசிபிஸ், அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட ரொட்டீனாக. இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் 10 மினிட்ஸ் நினைக்கிறேன். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்காமல் பேசணும்னு நினச்சிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஈவினிங் தான், வெனஸ்டே ஈவினிங்லேருந்து எடுத்தேன் நான் இந்த வீடியோ வந்து. இப்போ கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப பாப்பா இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம் வந்து ஒரு 5:30 இருக்கும். சரின்ட்டு பால் காய்ச்சிட்டு அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளே அவள் தேடிட்டு எந்திரிச்சிட்டு வந்துட்டு தாருன்னே கூப்பிட்டுட்டே இருக்கா. சரி, எப்படியாவது டைமிங்க்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். வெனஸ்டே ஈவினிங்காக வந்து கொஞ்சோண்டு அரிசி மாவு இருந்துச்சு. ஒரு தோசை வரும் அந்த அளவுக்கு அரிசி மாவு இருந்துச்சு. சரி, அதோட கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நல்லா வந்து தோசை மாவு கரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் ஒழிக்கிறதுக்காக வந்தேன். அப்போ டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிலாம் நல்லா இருட்டாகி போயிடுது. 5:45 நல்லா இருட்டாகி போயிடுதா. அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாப்பா வந்து ஒரு 6:30 இருட்டாயிடுச்சுன்னா பசிக்குதுன்னு அழ ஆரம்பிச்சிடறா. அப்புறம் பாப்பாவை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொத்தமல்லி சட்னிக்கு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்துச்சு ஆல்ரெடி, கொத்தமல்லி தலை. அதை வந்து கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு கையளவு, கொஞ்சமாக 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் பூண்டு, 3 தக்காளி சேர்த்து நல்லா வந்து கொத்தமல்லியை ஒரு நைஸாக அரைக்காமல் குறகுறப்பாக அரைச்சிங்கன்னா சட்னி இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய வந்து உட்காந்துட்டே வேலை பார்க்கறது, இல்லை வந்து உட்காந்த இடத்துல வேலை பார்க்கறது, அதனால தான் வந்து உடம்பு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டுமே நல்லா வந்து ஹெல்த்தியாக எடுக்காதனால தான், ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, ரெடிமேடு ஃபுட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறனால தான் வந்து உடம்பு ஏறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம 10 ரூபா பாட்டிலு அப்படிலாம் குடிக்கிறோம் இல்லையா, கூல்ட்ரிங்க்ஸே சுத்தமாக ஆகாது அப்படின்னு சொல்லி அதில் நியூஸில் சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது முக்கியமான ஒன்றுனா, அது வந்து நம்ம வந்து எடுத்துக்கிற ஃபுட்டை வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து நம்ம சமைக்கிற பாத்திரம் இருக்குது இல்லையா, சமைக்கிற பாத்திரம் அந்த பேர் என்ன, அது ஐயோ நான்ஸ்டிக் அந்த நான்ஸ்டிக் குக்வேரை வந்து நீங்கள் வந்து சுத்தமாகவே அவாய்ட் பண்ணணும். அந்த நான்ஸ்டிக் குக்வேரில் நம்ம வந்து சமைக்கிறப்போ கல்லீரல் பாதிப்பு, இதய கோளாறு, அது ஹார்ட் அட்டாக், அந்த மாதிரி புற்றுநோய் அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எனக்கு வந்து 2.5 வருஷம் ஆகுது. அம்மா வீட்டில் இருக்கமே நான் வந்து நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணதில்லை, வாங்கினதும் இல்லை. இங்கே வந்துமே நான் வந்து ஒரு பாத்திரம் கூட என்கிட்ட நான்ஸ்டிக் கிடையாது. எல்லாமே வந்து சில்வரு இந்த மாதிரி பார்த்தோம்னா, நான் இப்போ சமைக்கிறல்ல வீடியோவில் காட்டல அந்த பாத்திரம் மட்டும் தான். தனியாக எதுவுமே வாங்கிலாம் வைக்கலை. சின்ன சின்ன பாத்திரம் மட்டும் இருக்குது தனியாக. இந்த நான்ஸ்டிக் குக்கரில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. யாராவது வந்து நீங்கள் வந்து இந்த பாத்திரத்தில் சமைச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பாத்திரத்தெலாம் தூக்கி தூர போடுங்க. கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குது, அழகுக்காக சமைக்கிறது கிடையாது, நம்ம உடம்புக்காக, நம்ம உடம்பு ஹெல்தினஸ்க்காக நம்ம வந்து அதுக்கு பாத்திரத்தில் பண்ணுறோம். இன்னொன்று வந்து கிரைனட் குக்கர் இருக்கு இல்லையா, கிரைனட் குக்கர், அதில் வந்து இன்னொரு அந்த கோட்டிங் இல்லாமல், அது ஒரு கோட்டிங் சொன்னாங்க, அந்த கோட்டிங் இல்லாமல் வந்து வாங்கி சமைங்க, அது நல்லது தான். அந்த கோட்டிங்கோடு வாங்கி சமைச்சிங்க அப்படின்னா அந்த குக்கரில் இருக்க அந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து புற்றுநோய் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி, மார்பக புற்றுநோய், ஏதோ ஒரு புற்றுநோயும் உண்டாக்கும் கண்டிப்பாக. அது வந்து நமக்கு வந்து நம்ம தான் கஷ்டப்படுறோம், அதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த காசை கொடுத்து நம்ம வியாதியும் கையோட வாங்கிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் சொல்கிறேன் நான். அப்புறம் வந்து வெளியே கடையில் வாங்கி சாப்பிட்றேன் எப்பயாவது ஒருக்கா, ஆடிக்கு ஒருக்கா, அமாவாசைக்கு ஒருக்கா, அந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிடுங்க. டெய்லியுமே வந்து நீங்கள் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா காசையும் கொடுத்துட்டு விலையும் வியாதியும் வாங்கிக்கிற மாதிரி ஆயிரும்.
அதனால் வந்து நீங்கள் காசு போட்டு வாங்குறீங்க, நல்லதாக வாங்குங்க, நம்ம உடம்புக்கு ஒத்து வரதா, இதனால் எந்த பாதிப்பும் வராதா அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு வாங்குங்க. ஏன்னா வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நான்ஸ்டிக் குக்வேர் எல்லாமே கொஞ்சம் அழகாக இருக்கா அப்படின்ற பார்த்து தான் வாங்குறீங்க. நிறைய மண் பாத்திரங்களில் சமைக்க சொல்கிறாங்க. மண் பாத்திரத்தில் சமைக்கிறது தான் நம்ம உடம்புக்கு ஃபஸ்ட்டு நல்லது அப்படின்ட்டு. இது வந்து நான் இதுக்காக நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. நான் வந்து ஆல்ரெடி நான் இதில் தான் வச்சுருந்தேன். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். அது மண் பாத்திரம் இருக்கிறதே மறந்துட்டேன். அது அந்த அலுமினியம் சட்டியில் தான் வச்சிட்ருப்பேன் நான். சரின்ட்டு இந்த 2 நாளாக தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இல்லை, பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ ரீசெண்டாக நேற்று தான் வந்து நான் பார்த்தேன் அந்த வீடியோ, அந்த நியூஸவே. சரின்ட்டு நானும் வந்து மண் பாத்திரத்தில் சமைங்க. அந்த மண் பாத்திரமே வந்து அதில் ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டிங் இல்லாமல் வந்து வாங்கி சமைங்க. நேச்சுரலாக வந்து மண் பானை செய்கிறாங்க இல்லையா, அங்கேயே நீங்கள் போய் ஆர்டர் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கி சமைங்க. ஏன்னா ரெடிமேடாக நம்ம கடையில் வாங்குறப்போ அது என்னென்ன கோட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க. மண் தான், ஆனால் வந்து மண் வெளியே கொடுக்குற பூச்சி இருக்கு இல்லையா, அந்த பாலிஷ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பாலிஷ்க்கு வந்து என்னென்ன இது கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் கோலம் போடுறதுலேருந்து அடுத்த நாள் காலையிலத்துக்கு வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்துச்சு. கத்திரிக்காய் சாம்பார் வச்சு சாப்பாடு தான் வச்சுருந்தேன். சாப்பாடு வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு, இது ஈவினிங் ஸ்நாக்ஸ், மழை காலத்தில் நல்லா சுட அது கிறிஸ்பியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. செய்கிறதுக்கு வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 3 உருளைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பல்லு பூண்டு இருக்கு இல்லையா, 3 பல்லு பூண்டு அதுவும் துருவி சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் 100 கிராம் அரிசி மாவு சேர்த்து நல்லா வந்து போட்டு கிண்டிட்டு ஒரு பரம் மாதிரி வச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, லைட்டாக உப்பு, கொஞ்சமாக வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுட்டு அதை நம்ம உருண்டைகளாவோ இல்லைன்னா வந்து வடை மாதிரியோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. எப்போ பார்த்தாலும் வடை, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரியே கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. வீட்லேயும் டெய்லியும் நம்ம எண்ணெய் பலகாரம் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்பயாவது ஒருக்கா நீங்கள் செய்யுங்க. முக்கால்வாசி ஆவியில் வேக வச்ச ஃபுட்டாக கொடுங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஆயில் ஐட்டமே நான் வந்து எங்கே போச்சுன்னே தெரில. எப்பயாவது ஒருக்கா தான் நான் வந்து ஆயிலில் பொரிக்கிறது, இந்த வீடியோக்காக எடுக்கிறது, இந்த ஏதாவது ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஆயில் ஐட்டமே நான் வந்து செய்வேன். எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகலாம் எனக்கு கிடையாது. ஆயில் ஐட்டமே நம்ம எடுக்கவே கூடாது. முதல்ல வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி பிசுன்னு வர ஆரம்பிச்சிச்சு. சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 10 நாள் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. அதனால வந்து நீங்கள் வந்து எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக இப்போ வந்து நான் கடலெண்ணெய் தான் வாங்கி செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், ஈசன் பிராண்டு அந்த கடலெண்ணெய் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ கூட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்துச்சு. இது கூட நீங்கள் வந்து ஆனியன் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து ப்ளைனாக தானே இருக்குது. இது கூட ஆனியன் சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம், என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும், செம்ம கிறிஸ்பியாக இருந்துச்சு சாப்பிட்றப்போ. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நைட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அது ஊற வச்சதே மறந்துட்டேன். சரின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நைட்டு தான் கொஞ்சமாக பட்டாணி ஊற வச்சதே மறந்துட்டேன். அதை வந்து சரி பட்டாணி புலாவ் மாதிரி செய்யலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலையில் எப்போதுமே நேரமாகவே எந்திரிச்சிருக்க மாட்டோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாப்பாவை தான் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கா. நான் வந்து அவளை எப்படியாவது ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வந்து முடியலை. அது கலர் ஸ்டோன்ஸ் வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்குமே கொஞ்சம் வந்து சூப்பராக வந்து இருக்கும். சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் தான் ஊற்றணும். வந்து நெய் இல்லாதனால ஆயில் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், வந்து கொத்தமல்லி, புதினா, 2 தக்காளி தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்து நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அப்புறம் வேக வச்ச பட்டாணியை சேர்த்து நல்லா வந்து கிளறிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டு ஒரு 2 விசில் விட்டோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து வீட்டில் உள்ள அரிசியை வச்சு தான் வந்து பட்டாணி புலாவ் செஞ்சுருந்தேன்.
இதில் வந்து பாஸ்மதி ரைஸும் செய்யலாம், வந்து ஜீரக சம்பா ரைஸ்லேயும் செய்யலாம். சூப்பராக வந்து சிம்பிளாக ரெசிபி முடிஞ்சிடும். ஆஃபீஸ் டைமுக்கு நம்ம வந்து லேட்டாக எழுந்திரிக்கிறோம், ஹஸ்பண்ட் நேர்மையாக அனுப்பணும், ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்ற நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுங்க. சரி, இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். என் வந்து பாப்பா வந்து என்னை போட்டு படுத்தி இருக்கிறேன். என்ன பண்ணுறது, நான் வந்து சரி அப்படியே தூங்க வச்சுட்டு வந்து நேர்மை ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணால் டைம் ஆகிடுது கொஞ்சம். அப்படியே எப்படி சொல்கிறது, இப்போ நான் அப்லோட் பண்ணேன்னா சாயங்காலம் ஆகி போயிடுது. அதான் கொஞ்சம் நேரமே வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலையிலேயே நேரமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.